ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல் ஏ. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே பெல் ஐக்கான கிளிக் பண்ணிருங்க. வாங்க கதைக்குள்ள போலாம். சூர்யாவ கிட்டத்தட்ட கௌஷிக்கிட்ட நெருங்கிட்டாரு. ஆனா, அவரால பிடிக்க முடியல. அப்படி ஒரு தடவ தப்பிச்சுட்டாரு. ஆனா, இனி அடுத்த தடவ கௌஷியால சூர்யா கிட்ட இருந்து தப்பிக்க முடியுமா? அப்படின்னா கண்டிப்பா முடியாது. அவரு கண்டிப்பா மாட்டிருவாரு. ஏன்னா, அவர் இந்த கிராமத்துல சுத்துறாருனால, அவங்க டார்கெட் பண்றது யாரு புனிதாவ தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து, யார் இனி அ சுகா சுதாகரோட பிளான் பண்ணி எ புனிதாவ ஃபாலோ பண்ணியே, இல்ல வீட்டுக்குள்ள போயோ அவங்கள காலி பண்ணிடலாம்னு நெனைப்பாங்க. அங்க வந்து ஆனா அங்க நடக்காது. ஏன்னா, சூர்யாவே இப்ப உஷாராயிட்டாரு. அப்போ இந்த மொபைல் விஷயத்துல தான் நெறையா முடிச்சுகள் வந்து சூர்யாவுக்கு கிடைக்கும். அதுல வந்து நெறையா க்ளூ கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. யாரு சூர்யா, நந்தினி இப்போ சூர்யா வந்து யாரு நந்தினி அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப அதுக்கு யாரோ ஒருத்தர் இயக்குறாங்க. அப்ப அந்த இடத்துல வந்து நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற மொபைலுக்குள்ள ஒரு சிம் கார்டுல போடுறாங்க அப்படின்னா யாரு? ஏன்னா அவங்க ஆபீஸ்ல புனிதா ஆபீஸ் யாரும் செய்ய முடியாது. அதான் கான்செப்ட்ட விட்டுட்டாங்க. அப்போ அங்க இருந்து யாரோ பண்ணல. அப்போ வீட்டுக்குள்ள யாரோ இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்கிறாங்க. மாதங்கி மட்டும் தான் வந்து போறாங்க அப்படிங்கிறது சூர்யாவோட, நந்தினியோட சந்தேகமா மாதங்கி மேல வருது. இன்னொரு ஒரு விஷயம் இவங்களுக்கு கிடைக்கும். என்னன்னா, இப்ப வரைக்கும் சுரேகா ஒரு நாள் ஒரு பெரிய பெரிஃபார்ம் க க கதறுனாங்க. அந்த லேடி இங்க வந்துட்டாங்க. என்ன கொல்லப் போறாங்க, என்ன சித்திரவதை பண்ண போறாங்க. அப்படின்ற மாதிரி ரொம்ப கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. அப்போ அந்த விஷயத்த வந்து அருணாச்சலம் இதுவரைக்கும் சூர்யா கிட்ட சொல்லல. ஆனா இப்போ சொல்லுவாரு கண்டிப்பா. அப்போ சொல்லும்போது அதுக்கப்புறம் தான் சூர்யா, நந்தினிக்கு சந்தேகம் நெறையா வரும். ஏன்னா, ஒரு கட்டத்தில இங்க வீட்டுக்குள்ள இருக்கிற மொபைல் சிம் யாரோ யாரோ போட்டு இருக்காங்க. அப்போ இந்த மாதவி செய்வாங்களா? கண்டிப்பா செய்ய மாட்டாங்களா? அப்படிங்கிறது தெரிய வரும். நீங்களே சொல்லுங்க. அப்போ எல்லோரும் மாதங்கிக்கு வந்த பிறகு தான் இது நடக்குது அப்படிங்கிற சந்தேகம் இவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு. அப்போ இதுல சூர்யாவுக்கும் நந்தினிக்கும் இதுவரைக்கும் பரமேஸ்வரி, கௌசிக் அதாவது இயக்கிட்டு இருக்காங்க, ஆப்பரேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஓரளவுக்கு முடிவுக்கு வந்துருவாங்க. பரமேஸ்வரி கிடையாது, மாதங்கி தான் அப்படின்றது. முடிவுக்கு வராங்க. அப்போ மாதங்கியே இந்த கிராமத்து யாரோட வராங்க? சுந்தரவலியோட அ சுந்தரவலியோட தான் அவங்க வராங்க. எனவே சுந்தரவலி எல்லோரும் இந்த கிராமத்துக்கு போறப்போ தான் இவங்களும் வரும்போது நெறையா த்ரில்லிங்கான விஷயங்கள், நெறையா உண்மைகள் எல்லாமே வெளிவர வாய்ப்பு இருக்கு. அதுவும் மாதங்கி, இந்த கௌசிக் எல்லாமே மாட்டிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, இந்த திருவிழாவுல ரஞ்சித் நிறைய பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க. மாதங்கி மூலமாவும், கௌசிக் மூலமாவும் இது எல்லாத்தையும் தவிடுபொடியாக்குறது நம்ம சூர்யா, நந்தினியோட வேலையா தான் இருக்கும். ஏன்னா, கண்டிப்பா நந்தினி இவ்வளவு சீக்கிரத்தில விடமாட்டாங்க. அப்படி யாராவது ஒரு ஐயர் மாதிரி, இந்த மாதிரி முன்னாடி வந்து வந்து நிப்பாங்க. ஐ மீன் ஐயனார் மாதிரி. இந்த குடும்பத்த காப்பாத்துறதுக்கு அதனால அதுக்கப்புறமாவது சுந்தரவலிக்கு புரியுதா அப்படிங்கிறது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். என்ன நந்தினி மேல இருக்கிறவங்க தோட்டக்காரி இந்த வீட்டுக்கு எதிரா செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ அது சரியான சந்தர்ப்பம். என் மேல தப்பு இல்லைன்னு நந்தினி ப்ரூவ் பண்ணுவாங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கமெண்ட் பண்ணிக்கங்க. தேங்க் யூ. நன்றி.